ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 kgs ஆஃப் குக்கீஸ் வந்து அமுச்சுட்ருக்கோம். ஸோ அதுக்கான பேக்கிங் போயிட்டுருக்கு, அதை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் உங்கள் வீடு தேடி வரணுன்னா மறக்காமல் ஆஷாஸ் குக்கீஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாமே இப்போ வந்து யூஎஸ்க்கு தான் போகுது. ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி பேக்கிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் நம்ம இந்தியாவுக்குள்ளே போகக்கூடிய குக்கீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டிஸ்பேச்சுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ கொரியர் போட்டுடணும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார், ரிப்பீட்டட் ஆர்டர் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்யூ. இது வரையும் சாப்பிடலன்னு மறக்காமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விலாகில் பார்த்திங்கன்னா 2-3 நாளோட ரொட்டீனும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான மூமெண்ட்ஸும் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ மிஸ் பண்ண வேண்டியவர்களையும் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கிருத்திகை போச்சு இல்லையா? ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், வடபழனி முருகர் கோவிலுக்கு. ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க. அந்த கோவிலில் போய் உட்காந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, சோலோ டைம் தனியாக தான் போனேன் கோவிலுக்கு நான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயில் ஒன்று வந்து எனக்கு வந்ததுங்க. ஸோ அந்த வெயிலை வந்து கொண்டு போய் கோவிலில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன். ஸ்பெஷலாக ஒரு வேண்டுதல் இருக்குது எனக்கு, அதுக்காக தான் அந்த வேல் வாங்கினேங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கின ஒரு விஷயம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தையல் மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. பட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் டேபிள் என்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்னோடய மாமியார் வந்து ஒரு நல்ல டெய்லர், சூப்பராக தைப்பாங்க அவங்க முன்னாடிலாம் வந்து எல்லாருக்கும் தைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எங்கள் மாமியார் தான் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமல் அப்படி பார்த்துட்டு ஓரளவுக்கு வந்து அவங்க அசீம் பண்ணி கரெக்டாக தைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக தைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி நம்ம ரொம்ப நாள் பண்ணது பாதியில் விட்டு போச்சுன்றப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து சரியான ப்ராப்பரான டேபிள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிஷின் பார்த்திங்கன்னா அவங்க பழைய மிஷின் தான் முதல்ல வச்சுருந்தாங்க. இப்போ நான் வந்து உஷா ஜானம் வாங்கினேன். ஸோ இதுக்கு ப்ராப்பரான டேபிள் இல்லை, சரியாக எப்படி தைக்கிறதுன்னு யோசிச்சப்போ ஸோ நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த டேபிளை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. டிவிஎல் வுட் ஒர்க்ஸ் கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன மிஷின் இருக்கோ அது வந்து கரெக்டாக அதை சொல்லிட்டிங்கன்னா, அது பிக்சர்ஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வித் ஸ்டூல் வந்து உள்ள ஸ்டோரேஜோடு வருது, உங்களுக்காக லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாகவும் அதே மாதிரி ரொம்ப நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனல் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நல்ல வெயிட் தாங்குறது ஸ்டூல், உட்காந்து காமிச்சாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த போர்டு நல்லா பெருசாக வேணும். இப்போ கட் பண்ணுறதுக்குலாம் வந்து போர்டு பெருசாக வேணும்ல, அது மாதிரி வேணும்னா வந்து அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வேணாலும் எடுத்து வச்சுன்ற மாதிரி சைடில் போர்டும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வேணும்னு கேட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த போர்டு வந்து நம்ம வேணும்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டானா எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இது நீங்கள் வந்து ஸ்டடி டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து தைக்கலை அப்படின்னா அது அழகாக மேலே வந்து ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்கள், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணுன்றப்ப தையல் மிஷினும் வச்சுக்கலாம். ஸோ லாக்ஸோட நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ராஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க ஒர்க், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குமோன்னு யோசிச்சு பார்த்தேன்னா வந்து அங்கே செஞ்சு இங்கே அனுப்புகிறாங்க, எப்படி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப வந்து எனக்கு தயக்கம் இருந்தது. பட் நான் பே பண்ண ஒரு காசுக்குமே அவ்வளோ வர்த்துன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த மிஷின் வைக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, அதே மாதிரி நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் வந்து தைக்கலைன்னா கூட அந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடி டேபிளை கூட யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் வந்து அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய மிஷின் பார்த்திங்கன்னா உஷா ஜொனோமி தான். ஸோ அதை வந்து நான் அழகாக வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஹைட்டு அந்த இடத்துல எப்படி வைக்கலான்றதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு அது மேலே கவரோடு வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம சைடில் வந்து அந்த பாபின்லாம் வைக்கிறதுக்கு உள்ள ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிடலாம், தேவை கிடையாது. ஸோ அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா இதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் யூசேஜும் கிடையாதுனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய கவரை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம அழகாக ஃபிட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஸோ நீங்கள் இதே மாதிரி மிஷின் வச்சுருக்கீங்க, இது மாதிரி நல்லா ஸ்டாண்ட் வேணும்னா நீங்கள் டிவிஎல் வுட் ஒர்க்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் வந்து வாங்கினேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைட் பி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஜம்முன்னு உட்காந்து தைச்சிக்கலாம். என் மாமியாருக்கு ஒரு பெரிய ஹாபி இது. ஸோ இப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கிறதுனால சரி இதை அவங்க ரூமில் செட் பண்ணலான்னு இதை ஆர்டர் பண்ணி நான் வந்து வாங்கினேன். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ அதை கொண்டு போய் அவங்க ரூமில் செட் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக தாங்க மாமியாருக்கு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ அவங்க தைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டைம் போகிறது தெரியாது. ரொம்ப வந்து அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அண்டு இந்த மாதிரி டேபிள் தான் நான் எதிர்பார்த்துருந்தேன், எனக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நான் தைக்க ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட். எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வேணும் ஒன்று அந்த டேபிள், மறக்காமல் டிவிஎல் வுட் ஒர்க்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நிறைய பிக்சர்ஸ்
இமேஜஸ் அனுப்புவாங்க, நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம செட் பண்ணியாச்சு, முடி வச்சாச்சு. அடுத்தது எப்படி தைக்கலான்றதை நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் ட்ராஸ் இருக்குது, விவான் குட்டி எல்லாத்தையும் டாய்ஸ் போட்டு வச்சு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டேன். எல்லாரும் வச்சுக்கோங்க, ஊசிலாம் இருக்கும்ல, ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் பயம், அதனால் அழகாக லாக்கும் கொடுத்ததுனால நம்ம லாக் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம். இது அழகாக செட் பண்ணியாச்சு. ஈவினிங் ஒரு சின்ன ஷூட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அதுக்கு விவானை ரெடி பண்ணணும். சொன்னோம் நான் ரெகுலராக அவனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ் லேப்பில் சுப்ரீம் பேண்ட்ஸ் 360 டிகிரிஸ் கேர் கொடுக்குது. நான் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மில்லியன் போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். குழந்தைக்கு ஈரம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால, அது அலோவேரா ஜெல் இருக்கிறதுனால ரேஷஸ்லாம் எல்லாமே குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தை சப்போர்ட், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்கில் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடிச்சோட இந்த டேப்பை நீங்கள் கழட்டி அழகாக சுருட்டி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பரை கட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து போர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். குழந்தைங்க வந்து நைட் டைமில் தூங்குறப்போ டைப்பர் ஹெவி ஆகிடுச்சுன்னா அந்த ஈரம் பட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பட் லவ் லேப் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்பன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஈரம் வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கும். 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாக வந்து நல்லா லாங் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டிவான டே டைமுக்கும் சரி இல்லை நைட் டைம் ஸ்லீப்புக்கும் சரி பெஸ்ட்டான டைப்பர் அப்படின்னா நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக நான் இதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையும் கிடைக்கல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, லவ் லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோங்க. இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் வாங்கிட்டு வந்தது தான், ரொம்ப நல்லா இருக்குல்ல கலர் காம்பினேஷன். அண்ட் விவான் குட்டி ஜம்மன் ரெடி ஆயாச்சு. ஸோ என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜுபைதா வீட்டில் ஜுபைதாவோட சன் இருக்கார் இல்லையா, ஹமீதுக்கு வந்து 10th பர்த்டே. அதே மாதிரி பாப்பா இவ்ஸாக்கு வந்து காது குத்தி தோடு போடுறாங்க. ஸோ 2 ஃபங்க்ஷனுமே ஒரே நாள் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நிறைய வந்து யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா வந்திருந்தாங்க, அப்புறம் ஸ்பைசி ஹோம் ஸ்ரீப்ரியா வந்திருந்தாங்க, ஹேமாக்கா வந்திருந்தாங்க, எல்லாமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தவங்களாம் மீட் பண்ணதில் ரொம்ப நேரம் பேசி ரொம்ப ஜாலியாக போச்சு டைம் அப்படின்றது. ஸோ விவான் குட்டிக்கு கண்ணு ஃபுல்லாக அந்த கிஃப்ட் மேலே தான் இருக்குது. பாருங்கள், டான்ஸ் ஆடுற மாதிரியே ஆடிட்டு அந்த பக்கம் திரும்பி நைஸாக கிஃப்ட் எடுப்பான். எல்லாரும் ஸ்டேஜை பார்த்து டான்ஸ் ஆடினா அவன் மட்டும் கிஃப்ட்டை பார்த்து டான்ஸ் ஆடுவான். நீங்கள் கொஞ்சம் முன்னிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே பண்ணுவார். அப்படியே லைட்டாக அதுங்க திரும்பிட்டு அது கிஃப்ட் கிட்ட போயிடுவான். நானும் நிறைய வாட்டி நோட் பண்ணி பார்த்துட்டேன். கிஃப்ட் ஒன்று கிடையாது, ஆனால் மட்டாயின்னு ஒன்று எடுக்கிறான். குழந்தைங்களோட சுகமாக தானே. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக ஃபுல்லாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நிறைய ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு இருந்தான். ஸோ நானும் வந்து ஓகே, குழந்தை வந்து நம்ம ரெகுலராக எங்கேயும் ரொம்ப வெளியில் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஸோ என்னைக்காச்சும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறச்சு அந்த பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பெருசாக எனக்கு கண்டுக்கல. பட் ரொம்ப காமெடியாக இருந்ததுங்க. உண்மையிலேயே இந்த குழந்தைங்களை பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகள் அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நைஸாக ஒரு கிஃப்ட் எடுக்கிறான் பாருங்க அங்கேருந்து. ஸோ அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அழகு பொம்மை, காது காட்டு, காது காட்டு, கம்மல் காட்டு. வாவ், அழகா இருக்கே கம்மல், சூப்பரா இருக்கே. தாய் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போட்டுக்கோ. ஓகே விமான், ஸோ இந்த சீனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். பூ எடுத்துகிட்டு வந்து விமான் வந்து இவ்ஸாகிட்ட கொடுப்பான். ஸோ ஆனால் அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த கிஃப்ட்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ எப்படியாவது ஒரு கிஃப்ட் எடுக்க மாட்டோமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். நானும் அதை நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நீங்களும் பாருங்கள், அதெல்லாம் பண்ணுவான் அவன். ஃபஸ்ட்டு பூ கொடுப்பான், திருப்பி இன்னொரு பூ எடுப்பான், கடைசியாக ஒரு கிஃப்ட் வருவான் உள்ளேருந்து. ஜுபைதா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒரு சூப்பரான சிம்பிள் சாரியில் ஒரு எலிகெண்ட்டான ஜுவல்லரி அண்ட் ஒரு லைட் மேக்கப்பில். ஸோ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டே ஒரு சின்ன வீடியோ எடுத்தோம். அண்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் எல்லாம் கூட பேசிட்டு கொஞ்சம் டைம் கிடச்சது. அப்போ தான் சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். எத்தனாவது வயசுல அது? 3ஆ? சரி, ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன். உட்காந்துக்கோ. ஒரே ஆட்டம்.
ஒரு சின்ன vlog தான், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். ரொம்ப ஹாப்பியாக அந்த டேன்றது போச்சுங்க. இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.